ரியல் ஃபேஸ் ட்ரா பண்ணுறோன்னா கிரிட் போட்டு பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பர்ஃபெக்ஷன் வந்து அந்த கிரிட்டில் தான் வரும். இதுக்காக ஆப்லாம் நிறையா இருக்குது. கிரிட் ஆப்னு டைப் பண்ணாலே ப்ளே ஸ்டோரில் வரும். அது மாதிரி இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சேம் இதே தான் ப்ராசஸ்ஸு. கிரிட்டை போட்டுட்டு சாக்கில் போட்டேன். பட் எங்கள் டைல்ஸுக்கு சுத்தமாக தரல. அதுக்கப்புறமேட்டு அந்த சாக்கில் மட்டும் கிரிட்டு போட்டுட்டு மித்த இதெல்லாம் வந்து சிடி மார்க்கர் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக அப்படியே ரஃப்பாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே நம்மளோட அந்த கோலப்பொடி இருக்குல்ல, அதில் தான் ஃபுல்லாக போட்டேன். கோலப்பொடி வந்து நல்லா சலிச்சுக்கணும். அந்த இது இருக்குல்ல வடிகட்டி, அதில் ஒரு 2-3 வாட்டி வந்து நல்லா சலிச்சா மட்டும்தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக விஜயோட ஃபோட்டோ வந்து அதோட அவுட்புட் அப்படியே வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் கூட நேற்று வரைஞ்சதில் ஃபேஸ் வந்து சுத்தமாக தரல. இத்தனைக்கும் கிரிட்டில் தான் போட்டேன். பட் அந்தளவு ஃபினிஷிங் வரவே இல்லை. அப்புறம் இது பொறுமையாக பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட இதை முடிக்கவே ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் கம்ப்ளீட் பண்ணவே மதியம் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு ஆகிடுச்சு, ஒரு 8-8:30 பக்கம் ஆகிடுச்சு. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். கரண்ட்டு போயிடுச்சு. என்னடா இது சோதனைன்னு சொல்லிட்டு லைட்லாம் வச்சு திரும்பி என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. பெரிய தடங்கல்கள்லாம் ரொம்ப வந்துச்சு இதை ட்ரா பண்ணி முடிக்கிறதுல. கலர் வேறு நடுவில் பத்தலை. அப்புறம் எங்கள் பெரியப்பாவுக்கு கால் பண்ணி கலர் பொடி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்து நைட்டு